கல்வி என்பது தொடர்ச்சியான நடைமுறை என்று கூறியவர் கோஹெல்லர். குறுக்கீடு கொள்கை எதனுடன் தொடர்புடையது? மறதி. மனதில் இருத்தியதை வெளி தூண்டுதலால் அதை அடையாளம் காண்பது மீட்டறிதல் ஆகும். ஆக்க நிலையில் இருத்த கோட்பாட்டின் முன்னோடி பவ்லோவ். முதலில் ஆர்வத்தின் நிலை என்னும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் பவ்லோவ். செயற்படு ஆக்க நிலையுறுத்தத்துடன் தொடர்புடையவர் ஸ்கின்னர். மீட்டுக்குணர்தல் நினைவு கூர்தலின் நிலையாக கூறப்படுகிறது. இறுதி நிலை. நினைவு கூர்தலின் முதல் நிலையாக கருதப்படுவது கற்றல். பயிற்சி மாற்ற கோட்பாட்டான குறிக்கோள் கோட்பாட்டை உருவாக்கியவர் பக்லி. பயிற்சி மாற்ற கோட்பாட்டான பொது விதி கோட்பாட்டை உருவாக்கியவர் ஜீட். பழைய கற்றலானது புதிய கற்றலுக்கு உதவுவதே பயிற்சி மாற்றம். பயிற்சி மாற்ற கோட்பாட்டான உடற்பயிற்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் வில்லியம் ஜேம்ஸ். கற்றல் வரைபடத்தில் கற்றலின் வளர்ச்சி ஒரே விகிதத்தில் இருந்தால் அதற்கு பூஜ்ய முன்னேற்றம் என பொருள்படும். கற்றல் வரைபடத்தில் கற்றல் தொடக்கத்தில் குறைவாகவும் பின்னர் பயிற்சியினால் அதிகமாகவும் இருப்பது நேர்மறை முன்னேற்றம் ஆகும். கற்பதற்கான 5 படிநிலைகளை உருவாக்கியவர் ஹெப்பர்ட். கற்றல் வரைபடத்தில் தொடக்கத்தில் வேகமாகவும் பின்னர் மெதுவாகவும் நடைபெறுவது எதிர்மறை முன்னேற்றம் ஆகும். படிநிலை கற்றல் கோட்பாடு காக்னே வழிமொழிந்தவர். தனி பயிற்றுவிப்பு முறை கற்றலில் மற்றொரு பெயர் கொல்லர் திட்டம். எந்த ஆண்டு முழுமைக்காட்சி கோட்பாடு என்ற புதிய கொள்கை எப்பொழுது உருவானது? 1917.